ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற எதிராளி அவர்களே, நடுவர் அவர்களே, இங்க பார்க்க வந்திருக்கும் ஆடியன்ஸ் அவர்களே, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த சகோதரி சொன்னாங்க, முதல்ல ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். ஓகே, ரைட், நல்லதுதான். ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டு பண்ணார். ஓகே, நல்லது. அந்த துணை வந்தவனதான் கூட வினையே வருது. துணை நல்லது, ஆனா துணை வந்தவன வினை ரொம்ப அதிகமா வந்து. அதாவது பெண்கள் அடக்கம் உள்ளவர்கள் என்று சகோதரி சொன்னாங்க. ஓகே, 1 தீமோத்தேயு 2:11-12 வாசிங்க. ஒன்னு தீமோத்தேயு 2:11-12. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதியாக இருக்க வேண்டும். கீப் குவைட். என்னத்தானொலி, முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டால், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள், உட்பட்டாள். ஓகே, ஆண்கள் வஞ்சிக்கப்படல, ஆனா ஆண்கள் வஞ்சிக்கப்படுறது எதால? பெண்களால. நீதிமொழிகள் 25:24 வாசிங்க. சண்டைக்காரியோடு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலோ, வீட்டில் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பது ரொம்ப நலம். ஓகே, ஆண்களுக்கு. ஏன்னா இங்க பெண்களை குறித்து சொல்லுகிறது, சண்டைக்காரியோட பெரிய வீட்டுல இருக்கிறத காட்டிலும் சின்ன வீட்டுல நீ இருந்தாலும் நல்லதுன்னு. ஏன்னா பெண்களால தான் இன்னைக்கு அநேக சண்டைகள் உருவாகுது. ஏன்னா புருஷன் காலையில வேலைக்கு போகும்போது சண்டை போட்டு போயிருப்பாரு. ஓகே, ரைட்டு. நைட்டு வரும்போது சமாதானம் பண்ண வந்தா அந்த சமாதானத்தை ஏத்துக்கணும். ஏத்துக்கிறது இல்ல. என்னமான்னு கேட்டா கம்முன்னு போயிடு, வாய மூடு. நீ காலையில என்ன பண்ணிட்டு போன, இப்ப பேசுற அப்படின்றது. இத கேட்டா சமாதானம் பண்றவங்க பெண்கள் இல்ல, ஆண்கள் தான் சமாதானம் பண்றவங்க. சங்கீதம் 119:122 வாசி. 122. உமது அடியேனுக்கு உண்மையாக துணையிலோ மததாரிகள் என்னை எடுக்க விடாதையும். இன்னொரு வாசிங்க. ஓகே, போதும். அதாவது சங்கீதக்காரன் தாவீதே பயந்து போயிருக்காரு பெண்களை பார்த்து. ஏன்னா ஆண்டவர் துணை இல்லைன்னா பெண்கள் நம்மளை சாப்பிடுவாங்கன்னு நல்லா தெரியும். அந்த காலத்துல அதுதான் அவரே எழுதி வச்சிட்டாரு. ஆண்டவரே, நீங்க எனக்கு துணை இல்லைங்க, இல்லைன்னா இருக்கிற பெண்கள் கொண்டாட்டியா வரும் என்னை ரொம்ப தொல்லை கொடுப்பா அப்படின்ட்டு அந்த காலத்துல எழுதி வச்சிட்டாரு. ஓகே, சகோதரிகளை விட்டுருங்க. சகோதரர்களை பத்தி ஒரு அழகான வசனம் ஒண்ணு சொல்லுது. சகோதரிகள் இருந்தா எல்லா இடத்துலயும் சண்டை வரும். 4 கொண்டை சேர்ந்தா அந்த இடத்துல ஒரு மண்டை உடையும். சகோதரர்கள் குறித்து ஒரு அழகான வசனம் இருக்கு. வாசிங்க. சங்கீதம் 33:1 வாசிங்க. 133:1. சங்கீதம் 133. சவுண்டா படிக்குமா? அது ஏன் ஸ்லோ ஆயிடுச்சு? ஏன்னா சகோதரர்கள் இருக்கிற இடத்துல சமாதானம் நன்மை இருக்கு. சகோதரர்கள் இருக்க 4 பேர் கூடாங்கன்னா அந்த இடத்துல சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. சகோதரிகள் கூடுற இடத்துல சகோதரிகள் கூடுற இடத்துல சண்டை வருது. சகோதரிகள் கூடுற இடத்துல. நீதிமொழிகள் 17:27 வாசிங்க. வாசி, சகோதரிகள் வாசிங்க.
அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். ஓகே, போதும். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அதாவது புருஷன்மார்கள், ஆண்கள் வார்த்தைகளை அடக்கி கொள்றாங்க. ஏன்னா பெண்கள் கிட்ட நம்ம ஒரு வார்த்தையை விட்டோம்னா அவங்க 9 வார்த்தை பேசணும்னு சொல்லித்தான் சாலமோன் ஞானி அந்த காலத்துல எழுதி வச்சிட்டாரு. அனுபவம் பாத்தீங்களா? அந்த காலத்துல எழுதி வச்ச சாலமோன் ஞானி இப்ப இந்த நேரத்துல தேவைப்படுது அந்த வசனம். இன்னொரு வாட்டி வாசிப்பா. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அந்த அறிவாளி யாருங்க? ஆண்கள் தாங்க. சமாதானத்துக்காக ஆண்கள். நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ மனமடைவான். இந்த மனத்தாழ்மை இருக்கிறது ஆண்கள் கிட்டதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொண்டாட்டி சண்டை போட்டாலும் புருஷன் சமாதானம் பண்றவன் தான் அந்த மனத்தாழ்மை இருக்கு. பொண்டாட்டிங்க யாரும் சமாதானம் பண்ணதில்ல, சண்டை போட்டாலும் சமாதானம் பண்ணதில்ல. அப்படி சமாதானம் பண்ண வரவனைய எதிர்த்து பேசுறது, உன் வேலையை பார்த்து போன்றது. நீ எங்க ஒன்னும் பேசாத, காலையில என்ன பண்ண, இப்ப சமாதானம் பண்ற மாதிரி அப்படின்னு பேசுறது. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஓகே, ரைட்டு. அடுத்த வசனம் கீழே இருக்கு, அது வாசிக்கலையே, வாசிப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடிக்கிறாள். ஏன்னா அதுதான் சொல்றேன், புத்தி இல்லாதவர் ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இழுத்து போடுகிறாள். அப்ப எங்க சமாதானம் வரும்? வீட்டை இடிச்சு போட்டா அப்புறம் எங்க சமாதானம் வரும்? ஆண்கள் தான் இப்போ சமாதானத்தை காக்குறவங்க நான் சொல்ல வரேன். ஓகே, டைம் ஆச்சு. இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய முடிவுரை நான் முடிச்சுக்கிறேன்.